ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் மார்னிங் எழுந்தோன்னே எப்பயுமே ஒரு கிளாஸ் வாட்டர் குடிப்பேன். குடித்ததுக்கப்புறம் நான் பண்ணுற ரெண்டாவது வேலை என்னென்னா, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, மல்லி இதெல்லாம் போட்டு ஒரு டீ குடிப்பேன். அது எனக்கு ஃபுல் டே நான் எனர்ஜிக்காக இருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நான் ஏன் இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன் அப்படின்னா, நான் இன்டர்மிட்டிங் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். ஸோ மார்னிங் எதுவும் சாப்பிட மாட்டேன். டைரெக்டாக ஆஃப்டர்நூன் தான் லஞ்சு சாப்பிடுவேன். அது பாயில் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே எங்கள் குட்டி வாண்டு வந்து கேஸ் ஒயரை இழுத்துக்கிட்டு எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு யாராவது கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆப்பிள் இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அவனும் விளையாண்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு 2 வாய் 3 வாய் அப்படின்னு வந்து வாங்கிட்டு இருந்தான். அந்த டைமில் நான் என்ன பண்ணிவிட்டேன், துணியும் காய போட்டுட்டேன். அடுத்தது பாவக்காய் மத்தியானத்துக்கு செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். பாவக்காய் ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் வேகும்போது உங்களுக்கு அந்த கசப்பு தெரியாது. ப்ளஸ் பாவக்காவை நீங்கள் உப்பு போட்டு ஊற வச்சிங்க அப்படின்னாலும் கசப்பு தெரியாது. இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாவக்காய் அதில் போட்டு வணக்கலாம். முட்டை 2 வேக வச்சுருக்கேன், எனக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று. சாப்பாடு வச்சுட்டேன் மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கும் தம்பிக்கும். பாவக்காவை பேனில் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. பாவக்காய் ரொம்ப திக்காக நீங்கள் கட் பண்ணாமல் ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். தேங்காய் துருவ கஷ்டம், அதனால் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். பாவக்காவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்லைஸாக இருக்கணும் பாவக்காய், அப்போ தான் வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, டைம் இல்லை, அதனால் வந்து வெங்காயம் சேர்க்க மறந்துட்டேன். எங்கள் குட்டி வாண்டு என் பக்கத்துலேயே உட்காந்து அழுந்துக்கிட்டே இருந்தான், அதனால் வெங்காயம் மறந்துட்டேன். சரி அடுத்த டைம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். வெங்காயமும் வெட்டி வச்சுட்டேன். சரி இப்போயே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயத்தையும் எடுத்து சேர்த்துட்டேன். பெரிய வெங்காயம் ஏன் நான் சேர்த்தேன் அப்படின்னா, கசப்புத்தன்மை ரொம்ப தெரியாது நீங்கள் சேர்க்கும்போது. கசப்புத்தன்மை ஏன் தெரியாது அப்படின்னா, பெரிய வெங்காயம் நார்மலாகவே இனிப்பாக இருக்கும். நீங்கள் இப்போது இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். பின்னாடி வெந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா தெரியும் எந்தளவுக்கு பாயில் பண்ணி வெந்திருக்கு அப்படின்ட்டு. 2 முட்டையும் வேக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே எங்கள் குட்டி வாண்டு வந்து எனக்கு மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்லுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அடுப்பில் காப்பி கொண்டா வச்சுட்டு கூழ் காய்க்கலாம் அப்படின்ட்டு அத்தை ஊர்லேருந்து சத்து மாவு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. அதை கஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு தனியாக கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே முட்டையும் வெந்துருச்சு, சாப்பாடும் வச்சுட்டோம், பாவக்காவும் ஓரளவு வெந்துருச்சு. இது 2-3 இடையில செய்யும்போது திரும்ப மறுபடியும் வந்து அவன் என்னை இழுத்து என்னமோ கூப்பிட்டான். எதுக்குன்னு போய் பார்த்தா மோஷன் போயிருந்தான். அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவனோடக்கு திரும்ப ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அவனுக்கு கூழ் ஊட்டிகிட்டு வந்து திரும்பவும் அழுந்துக்கிட்டு இருந்தான். சரி அப்படின்ட்டு அவனை தூக்கி வச்சு வேலை செய்யலான்னு அவனை தூக்கி வச்சே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். சரின்னு அவரைக்காய் இருக்கும், கொஞ்சம் அவரைக்காய் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மத்தியானத்துக்கு அவரைக்காய் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அவரைக்காய், தேங்காய், உப்பு இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. காரம் கம்மியாக சேர்த்துப்போம், ஏன்னா தம்பிக்கும் அது சாப்பிட்றதுனால அவன் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டான். தம்பிக்கு 1 வயசு தான் ஆகுது. அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. அவரைக்காய் வேகிற டைமுக்குள்ளே தம்பிக்கு என்ன பண்ணிட்டேன்னா, நான் தனியாக சாப்பாடு போட்டு எடுத்து வச்சுட்டேன் அவனுக்கு ஊட்டுறதுக்கு. மார்னிங் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாம்பார் வச்சுருந்தார். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கேரட்லாம் போட்டு வச்சுருந்தார். இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, என்னை விட சாப்பாடு சமையல் எல்லாமே அவர் அதிகமாக செய்வார், நல்லா செய்வார். திரும்ப ஹாலில் வந்து பார்த்தா எல்லா விளையாட்டு ஜாமானும் போட்டு எங்கள் குட்டீஸ் மறுபடியும் சேட்டை பண்ணி வச்சுருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவனை தட்டி கொடுத்தேன், தூங்கிட்டான். சரி நம்ம மத்தியானம் லஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடு போட்டாச்சு. பாவக்காய் நான் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ வெந்து வந்ததுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். முட்டை, அவரைக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், கேரட், பீன்ஸ், இது தான் என்னோடய மத்தியானம் நான் சாப்பிட்ற சமையல். ஈவினிங் சரி மழை வர மாதிரி இருக்குது, துணி எடுக்கலான்னு மேலே போயிருந்தேன். மழை வர்றதுக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் பின்னாடி நிறைய காலி இடம் இருந்துச்சு. அதில் மயில் வந்து 2 ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ராகி இருந்துச்சு, அது கொஞ்சம் தூவி விடவும் அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அரிசி கொஞ்சம் போட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கீழே வந்தால் நெல்லிக்காய் நிறைய காய்ச்சிருந்துச்சு, அதையும் பொறிச்சிக்கிட்டு
எங்கள் பால்கனியில் இந்த பிளேஸ் பர்டிகுலராக இந்த பிளேஸ் தான் எங்களோட பிளேஸ். ஏன் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் சண்டை இல்லை ஏதாவது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்னா நானும் அவரும் இங்கே தான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். இங்கேருந்து பார்க்கும்போது மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். உண்மையாலுமே இது நடந்திருக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னொன்று, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி எல்லாருமே குடிக்கணும். நேற்று மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தோம், கீரை வாங்கிட்டு வந்திருந்தார். கீரை எவ்வளோ அழகாக என் தங்கம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்கு, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு சேட்டப் பண்ணி வச்சுருக்கு. வீடு பார்த்திங்கனாவே தெரியும், எல்லாத்தையும் பிரித்து போட்டு நான் தான் இனிமேல் எல்லாமே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிட்டு இருந்தான். சரி, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு தனியாக நான் ஒரு பக்கம் உட்காந்து கீரை ஃபுல்லாக ஆஞ்சி வச்சுட்டேன். நாளைக்கு கீரை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார். சரி தம்பியை நான் பார்த்துக்கிறேன், நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லும்போது இருக்க ஒரு சந்தோஷம் இருக்கே, அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. சரி தம்பி அவர் கூட விளையாடட்டும் அப்படின்ட்டு நான் போய் திரும்ப துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுதான் மடித்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சில விஷயம் சில நேரம் வந்து தவறுதலாக முடியலாம், பட் வந்து அது எல்லாமே வந்து நல்லதுக்குன்னு பின்னாடி நம்மளுக்கு புரியும். மறுபடியும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டால் சரி நான் விளையாடுறேம்மா அப்படின்ட்டு விளையாண்டுட்டு இருந்தான். வீடு கூட்டலாம் சீமார் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நீ இருமா நான் கூட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வாள் ஒரு சேட்டை பண்ணுச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். சீமாரை வாங்கி கழிச்சுக்கிட்டும் வீடு கூட்டுறேன்ட்டு ஒரு அலப்பறை பண்ணுச்சு பார்த்தீங்களா, அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. நீங்கள் வீடியோவில் வேணால் பாருங்கள். ஆனால் அவன் பரவாயில்ல, நல்லா தான் கூட்டுறான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்கள் நம்மளை பார்த்து தான் கற்றுக்குது. அது நிறைய டைம் நானும் நோட் பண்ணி பார்த்துட்டேன் தம்பிக்கிட்ட. நமக்கு ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னா வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நம்ம தூங்கிடுவோம். ஆனால் இந்த பையன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் விளையாடுவான்னு நம்மளால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு என்னை விளையாண்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் தான் எங்கள் வாழை மரத்தில் 4 சீப்பு அடுக்கு வந்த மாதிரி வாழைக்காய் காய்ச்சிருந்துச்சு. அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு பொறிச்சிட்டு வந்து வச்சுட்டு ஈவினிங் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு எனக்கு வெள்ளரிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதையும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டு தம்பிக்கு திரும்ப மறுபடியும் பசினா சரின்ட்டு ஒரு செவ்வாழைப்பழம் ஊட்டி விட்டுட்டு நைட்டு செய்கிறதுக்கு மாவும் பிணைஞ்சு வச்சுட்டேன். ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்தார், கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தார். 1 கிலோ 80 ரூபான்னு 2 கிலோ வாங்கிட்டு வந்தார். எனக்கு கொய்யாப்பழம் அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஆப்பிள் சாப்பிட்றத விட கொய்யாப்பழம் சாப்பிட்ல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. 2 பேரும் அதை அடுக்கி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம நைட்டுக்கு டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். ஏன்னா காலையில் வச்ச குழம்பு இருந்துச்சு. அதனால் நான் இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, புளி, வரமிளகாய், தக்காளி, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வணக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் 2 பேரும் வந்து நீ இரு நான் விளையாடுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்கன்ட்டு நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் 2 பேரும் அங்கே போய் ஹாலில் உட்காந்து விளையாடுறேன்னு டிவி பார்த்துட்டு 2 பேரும் விளையாண்டாங்க. இதில் சின்ன குட்டீஸ் தான் விளையாடுதுன்னு பார்த்தா எங்கள் வீட்டு பெரிய குட்டீஸ் பார்த்திங்களா சீமாரை வச்சுட்டு எப்படி விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. மொத்தத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதுன்னு விட்டுட்டேன். நைட்டு சப்பாத்தி போடலான்ட்டு மாவை பிணைஞ்சிட்டு சப்பாத்தி வச்சாச்சு. எங்கள் வீட்டுக்காரு இருமா நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு நான் தேய்ச்சி மட்டும் வச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் 2 பேரும் கிச்சன் வந்துட்டாங்க. நானும் செய்கிறேன். 2 பேரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மாவை தேய்ச்சி வச்சுருந்தேன். மாவு இந்தளவுக்கு நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக வரும். ஒவ்வொருத்தரும் மாவு பிணையும் போதே சப்பாத்தி நல்லா வர மாட்டேங்குது, பூரி உப்பி வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஒவ்வொருத்தரும் இதில் தயிர் சேர்த்து கூட பிணைவாங்க. நான் இன்னைக்கு தயிர் போடாமல் வெறும் மாவு உப்பு மட்டும் தண்ணி போட்டு பிணைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும். மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர், நடுவில் இருக்க லேயர் நல்லா உப்பி வரும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தி வரும். இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சிக்கலான்னு அதையே தேய்ச்சி வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் நான் வந்து சப்பாத்தி போடுறேம்மான்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு மடித்த துணியெல்லாம் போய் எடுத்து வச்சுட்டு வீடை கூட்டி வச்சுட்டு இருந்தேன். தம்பியோட டாய்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு
சரி விளையாடலாம், சாப்பிட்டு முடிச்சு தம்பி கூட விளையாடலான்ட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம மட்டும் தனியாக இருக்கும்போது நமக்காக யாராவது செய்யணுமா, சரி விடு நீ கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்காக ஒருத்தர் இருக்காங்க, நம்ம பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக யாராவது செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். அதே மாதிரி அவருமே என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. சப்பாத்தி செய்யலாம், அடுப்பில் பேன் வச்சு சப்பாத்தி போட்டேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் நான் பண்ணுறேம்மா நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டாரு. சரி ஓகே அவர் பண்ணட்டோன்ட்டு நான் திரும்பி பார்த்தா எங்கள் குட்டீஸ் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியை அமுத்தி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வரும். நடுவில் நான் சொன்ன லேயர் நல்லா உப்பி வரும். வேணுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. 4 சப்பாத்தி சுட்டு வச்சுட்டாரு. திரும்பி இந்த பக்கம் 2 பேரும் பார்க்குறோம். எங்கள் குட்டி சல்லடையை வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. சரி நம்மள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கேன்னு நாங்களும் விட்டுட்டோம். சட்னி சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் தக்காளி சட்னி செய்யும்போது இஞ்சி சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும். நைட்டு 2 சப்பாத்தி சட்னி, அவ்வளோதான் எங்கள் டின்னர். ஓகே, தேங்க்யூ.